சங்கடங்கள் அனைத்தையும் போக்கும் சங்கடகர சதுர்த்தி விரதம். விநாயகப் பெருமான வணங்க சங்கடகர சதுர்த்தி நாள் மிகவும் சிறப்பான நாள். பௌர்ணமியை எடுத்த 4ஆம் நாள் தேய்பிரையில் வரும் சதுர்த்தி நாளையே சங்கடகர சதுர்த்தின்னு சொல்றோம். சங்கடங்கள் அனைத்தையும் அழித்து நம் வாழ்க்கையில் இன்பங்களை தருவதே சங்கடகர சதுர்த்தி. கர்வ மிகுதியால் விநாயகரின் கோபத்துக்கு ஆளான சந்திரன் தன் உடலில் பொலிவிழந்து வருந்தினான். இறுதியில் விநாயகப் பெருமானிடமே சரணடைந்தார். விநாயகப் பெருமான் அருள் புரிந்ததோடு சங்கடகர சதுர்த்தி நேரத்தில் என்னை வணங்குபவர்களுக்கு இன்னல்கள் அனைத்தையும் நீக்கி அருள் புரிவேன் என்றார். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து குளித்து விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வணங்க நல்ல பலன் கிட்டும் என்பது ஐதீகம். அன்று மாலை வரை எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்கணும். முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். சாயங்காலம் பக்கத்தில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு போய் நெய் விளக்கு ஏற்றி வழிபடணும். சங்கடகர சதுர்த்தி தோன்றின வரலாறு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வேடர் குலத்தில் பிறந்த விப்ரதன் என்பவன் காட்டில் வர்றவங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த வழியாக வந்த முனிவரை வெட்டி வீழ்த்த எண்ணினான். முனிவரோ தன்னோட சக்தியால அவனை செயலிழக்க செய்தார். அவன் முனிவரிடம் உயிர் பிச்சை கேட்டான். அவனை மன்னித்த முனிவர் உன் பாவம் துளையட்டும் என கூறி கணேச மந்திரத்தையும் விரத முறையையும் கூறி இதை முறையாக செய்து உன் வாழ்வை நல்லபடியாக அமைத்துக்கொள் என்று ஆசீர்வதித்தார். விப்ரதன் தொடர்ந்து இந்த விரதத்தை முறையாக கடைபிடித்தான். அவனே பின்னால் புருசுண்டி முனிவர் ஆனார். புருசுண்டி முனிவர் உலக மக்கள் அனைவரும் சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து சிறப்பாக வாழ சங்கடகர சதுர்த்தியை தோற்றுவித்ததாக ஒரு வரலாறு. நம் சங்கடங்களை தீர்க்கவே நாம் சங்கடகர சதுர்த்தி என்று விரதத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது ஐதீகம். சங்கடகர சதுர்த்தி பற்றிய இன்னொரு கதையும் பார்க்கலாம் வாங்க. சந்திரன் விநாயகப் பெருமானை நோக்கி தவம் இருந்து அவரோட அருளை பெற்றார். சந்திரனுக்கு விநாயகப் பெருமான் தரிசனம் தந்த நாள் பௌர்ணமி எடுத்த 4ஆம் நாள். அன்று செவ்வாய்க்கிழமை. இந்த சிறப்பான நாளை தான் நாம சங்கடகர சதுர்த்தி விரதமா வழிபடுறோம். தேய்பிர சதுர்த்தியில சந்திரன் உதயமாகும் போது சதுர்த்தி திதி இருக்கணும். சதுர்த்தியில விரதம் இருந்து சங்கடம் நீங்கியதாலே இது சங்கடகர சதுர்த்தியானது. தேய்பிரை நாளில் தேயும் பொழுதில் இருள் கவ்வும் மாலை நேரத்தில் வருவதே சங்கடகர சதுர்த்தி. நமக்கு வரும் துன்பங்களை, தடைகளை, கஷ்டங்களை தேய்த்து அளிப்பதற்காக ஏற்பட்ட விரத முறையே சங்கடகர சதுர்த்தி விரதம். ஜோதிட சாஸ்திரப்படி விநாயகப் பெருமான் கேதுவின் அம்சம். கேதுவால் ஏற்படும் கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷத்தினை நிவர்த்தி செய்யக்கூடியவர் விநாயகர். சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் போக்கக்கூடியவர். சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானுக்கு வெள்ளை எருக்கு அருகம்புல் மாலை சாட்சி வழிபட்டு 8 முறை வலம் வந்து வணங்குவது மிக மிகச் சிறப்பு. விநாயகர் விரதத்தை செவ்வாய் பகவான் கடைபிடித்து நவக்கிரகங்களில் ஒருவராக பதவி பெற்றதால் சங்கடகர சதுர்த்தியை அங்காரக சதுர்த்தி விரதம்னு சொல்றாங்க. அனுமன் சீதையை கண்டதும், தமயந்தி நலனை அடைந்ததும், அகலிகை கௌதமரை அடைந்ததும், பாண்டவர்கள் துரியோதனனை வென்றதும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் மகிமையால்தான். இந்த விரதத்தால் சனி பகவானின் பார்வையில் ஏற்படும் தோஷங்களும் சகல நோய்களும் நீங்கும். சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தால் நினைத்த காரியம் கைகூடும், வீண் பழி அகலும், பகைவர்களும் நண்பர்களாவாங்க, தீவினை அகலும், மனச்சுமை நீங்கும். இந்த நன்னாளில் விநாயகப் பெருமானை விரதமிருந்து வணங்கி சங்கடங்கள் அனைத்தையும் நீக்கி சந்தோஷங்களை நாம் பெறுவோம். விநாயகப் பெருமானின் அருளும் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த ஆன்மீக கதை மற்றும் ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓம் விநாயகப் பெருமானே போச்சி போச்சி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.